இன்றைய மன்னா ஆபகுக் 3வது அதிகாரம் 18வது வசனம். ஆபகுக் 3:18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது நமக்கு பலனாக இருக்கும். அநேக நேரங்களிலே நம்மளால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க முடியாமல் போகிறது. நமக்கு வருகிற கவலைகள், பயங்கள், பாரங்கள், சவால்கள், இது எல்லாமே நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடி நம்மளை தடுக்கிறது. ஆனால் இந்த தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். இதுக்கு முந்தின வசனத்துல பல கடினமான சூழ்நிலைகளை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுகிறார், ஆகிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அவருடைய சித்தமா இருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. அவரே உங்களுக்கு பலனா இருப்பார். அவர் உங்களை களிகூற பண்ணுவார். கவலைகளோ பாரங்களோ வரும்போது ஆண்டட்டு விட்டுருங்க. அதுதான் உங்களை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வைக்க முடியும். நம்முடைய மகிழ்ச்சியை கெடுப்பது பிசாசுடைய தந்திரமா இருக்கிறது. நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை அவன் விரும்புவதில்லை. எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும்? என் சூழ்நிலை இப்படி மோசமா இருக்கிறதே, இதன் மத்தியில நான் எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் சுமக்க அவர் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகிய உங்கள் கவலைகள் எல்லாவற்றும் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க கிருபை தார். எங்கள் கவலைகளையும் பாரங்களையும் உங்கள் மேலே வைத்து விட கிருபை தாங்க. பலன் தாங்க. சத்துவத்தினால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.